யார் சார் இந்த கரப்பான் பூச்சிகள்? டெல்லியை அலற விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கு சர்வதேச நாடுகள் முழுவதும் இன்றைக்கு இதுதான் செய்தியாகி கொண்டிருக்கிறது. டெல்லி முழுவதுமாக கரப்பான் பூச்சிகளின் கண்ட்ரோல்ல வந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம். நாடாளுமன்றத்தை நோக்கி நேற்று அவர்கள் நடத்திய பேரணி, அது ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்புத்துறை, காவல்துறை நடத்திய அத்துணை தடைகளை தாண்டி, தாக்குதல்களை தாண்டி நாடாளுமன்றத்தை நோக்கி நேற்று கரப்பான் பூச்சிகள் படையெடுத்தார்கள். யார் சார் இந்த கரப்பான் பூச்சிகள்? ஆடி போயிருக்கிறார் சார் மோடி. மோடியவே ஆட வச்சுட்டாங்கன்னா என்ன சார், என்ன நடக்குது சார் இந்தியால அப்படின்னு பல உலக நாடுகளும் இன்றைக்கு இதை செய்தியாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கரப்பான் பூச்சிகள் யார்? மோடி அலறுவது ஏன்? இதை பற்றி விரிவாக நாம் நிச்சயமாக பேச வேண்டும். இந்தியாவில், ஏன்னா இந்த மாதிரியான போராட்டங்கள் உலகின் பல நாடுகளில் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியாவில் அது போன்ற போராட்டங்கள் நடைபெறுகிறதா என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேச வேண்டிய தருணம் இது. வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, யார் இந்த கரப்பான் பூச்சிகள் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கணும். இந்த மாணவர்கள் நடத்திய போராட்டம், இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தை ஒன்றிய பாசிச பாஜக அரசு தன்னுடைய காவல்துறையை கொண்டு கொடூரமாக அட்டைக்கு ஒட்டிக்கி அவர்களை ஒடுக்க நினைக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான ஒன்று, துயரமான ஒன்று. அது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறத நாம இங்க தெளிவா பதிவு செய்ய வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. அப்போ இதுல பாதிக்கப்பட்ட மாணவி, ஒரு சகோதரி, இந்த காவல்துறை இவர்களை எவ்வளவு மோசமாக நடத்தியது அப்படிங்கிறத செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். இந்த காவல்துறை, பாசிச பாஜக அரசின் காவல்துறை எவ்வளவு மோசமாக நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க அந்த சகோதரி பேசுவதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதல்ல நீங்க அதை தயவு செய்து பாருங்க, அதன் பிறகு நான் பேசுறேன். தம்பி, அந்த சகோதரி பேசுவதை கொடுங்க. காவல்துறை ரொம்ப அராஜகமான முறையில மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் எப்படியெல்லாம் கைது செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, பெண்கள்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா ஆடையை பிடிச்சி இழுத்துட்டு போறது, அதே மாதிரி மாணவர்களுடைய கையை கடித்திருக்கிறார்கள் தமிழக காவல்துறை. தம்பி 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 இது தமிழ்ல பேசுறாங்க தம்பி. சென்னைங்கிற மாதிரி வருது. இது டெல்லியில இல்லையா? இது எங்க நடந்துச்சு? தமிழ்நாட்டிலையா? இப்ப இல்ல, இந்த சகோதரி சொல்றது இப்ப தமிழ்நாடு காவல்துறை உங்களை கொடூரமா தாக்குச்சுன்னா சொல்றாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? நான் பாசிச பாஜக அரசு தான் கொடூரமா தாக்கியானாங்க அப்படி தமிழ்நாட்டுல? அப்படியா? ஏன் இது எதுக்கு தாக்குனாங்க? இவங்களே ஏன் தாக்குனாங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே, சரி 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 சரி, நம்ம அதை பேசிடுவோம். அதாவது தம்பி என்ன சொல்றாருன்னா, எடிட்டர், நான் டெல்லியில கொடூரமா காவல்துறை தாக்குச்சுது, இங்க உங்க விஜய் அண்ணா ஆட்சி நடக்குது இல்ல, விஜய் அண்ணா ஆட்சி சமூக நீதி ஆட்சி அப்படித்தானே நம்ப வச்சிருக்குது எல்லாரையும் அப்படின்னு நினைச்சிட்டு, இங்க மாணவர்கள் குறிப்பாக யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஜய் அண்ணாவுடைய ஆட்சியை எந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவோடு இந்த விஜய் அண்ணா ஆட்சி இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறதோ, எந்த இடதுசாரி தோழர்கள், எந்த உழைக்கும் வர்க்கத்தினுடைய உரிமை குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகளினுடைய ஆதரவோடு இந்த அரசு இருக்குது, அந்த இடதுசாரிகளினுடைய மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்பு, மாணவர் சங்கம், இளைஞர் பெருமன்றம், இவர்களுடைய போராட்டத்தை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை, விஜய் அவர்களுடைய அரசு அட்டைக்கு ஒட்டிக்கி மிரட்டி இருக்கிறது, அவர்களை கைது செய்திருக்கிறது, அவர்களை தாக்கி இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த சகோதரி நமக்கு இப்ப சொன்ன செய்தி. இப்ப சொல்லுங்க, விஜய் அரசு யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறது? விஜய் அரசு இங்கே நீட்டினால் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக எழுந்திருக்கக்கூடிய தன்னெழுச்சியான இளைஞர் போராட்டம், டெல்லியில் கூடியிருக்கக்கூடிய போராட்டம், அதற்கு வலு சேர்ப்பது போல இங்கே இடதுசாரி மாணவர் அமைப்புகள் ஒன்று திரண்டு சகோதரர்களும் சகோதரிகளும் மாணவர்களும் இளைஞர்களும் அந்த தோழர்களும் களத்திற்கு வந்தால் அறவழியில தானே போராடுறாங்க. அவங்க என்ன பெரிய பயங்கரவாதியா, தேச விரோதியா? இல்ல, அறவழியில் போராடக்கூடிய இடது அமைப்புகளை சேர்ந்த, இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்து அவர்களை போராட அனுமதிப்பதுதானே காவல்துறையினுடைய அறம். எதுக்கு அவங்களை குண்டு கட்டா தூக்கி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவங்களை எப்படி தூக்கிட்டு போகணும்? அப்ப இந்த விஜய் அரசு பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறது.
நான் சொல்லல, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய கடும் குற்றச்சாட்டு. அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. இப்ப புரியுதா உங்களுக்கு இவங்க யாருக்காக செயல்படுறாங்கன்னு? இதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. இவர் எப்படி பாஜக கண்டிப்பாரு, இவர் எப்படி பாஜகவுக்கு எதிரானவராக இருப்பார்? இதுவே ஸ்டாலின் அரசாக இருந்தால், திமுக அரசாக இருந்தா, பாசிச பாஜக அரசு இந்த மாதிரியான ஒரு 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 அட்ராசிட்டியை டெல்லியில் இளைஞர்கள் மீது ஏவிச்சுன்னா இங்க தமிழ்நாடு அரசே அதை கண்டிக்கும். தமிழ்நாடு அரசே அதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும். எதுக்கு? போராட்டத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை. இங்க தமிழ்நாடு அரசு இந்த நிமிடம் வரைக்கும் நான் பேசுறேன், இப்ப மணி 10:52 சரியாக. இந்த நிமிடம் வரை 22ஆம் தேதி 10:52 இந்த நிமிடம் வரை திருவாளர் விஜய் அவர்களிடமிருந்து இது குறித்து ஏதேனும் ஒரு பேட்டியோ அவருடைய அதிகாரப்பூர்வமாக அவருடைய ட்விட்டர் பக்கத்திலேயோ அல்லது செய்தியாளர்களை சந்தித்தோ எந்த கண்டன அறிக்கையும் அறிவிப்பும் வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். விஜய் அவர்கள் நேரடியாக இந்த நிமிடம் வரை இதை கண்டிக்கவில்லை. மாறாக டிவிகே ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு ஒரு சமூக வலைதள பக்கம், அந்த டிவிகேவினுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு பதிவு வருது. அந்த பதிவில் கூட, அந்த பதிவை நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, சிறுன்னு சிரிப்பீங்க. அந்த பதிவு யாருக்கு தெரியுமா? தாக்குதலுக்குள்ளான மாணவர்களுக்காக அல்ல. மாணவர்கள் போராட்டம் தன்னெழுச்சியான போராட்டம். அந்த தன்னெழுச்சியான போராட்டம் மிகப்பெரிய அளவில் டெல்லியில் ஆளும் அரசை, ஒன்றிய பாசிச பாஜக அரசை ஒழுக்க தொடங்கியவுடன் அதில் தன்னையும் இணைத்துக் கொள்வதற்கு களமிறங்குகிறார் ராகுல் காந்தி. சரியா? அப்ப ராகுல் காந்தியை காவல்துறை கைது செய்கிறது, டெல்லி காவல்துறை. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து அறிக்கை எங்க இருந்து? அதுவும் விஜயிடம் இருந்து இல்ல, டிவிகே ஹெட் குவார்டர்ஸிடம் இருந்து. அது எப்படி வருது பாருங்க. தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. யாரு நசுக்கிறா சொல்ல மாட்டோம். பாஜகன்னு பேர் சொன்னா வாயில புண்ணு வந்துடும். வாயில புண்ணு வந்துடும். 2 நாளைக்கு சாப்பிட முடியாது இவங்களுக்கு. அதனால பாஜகன்னு சொல்ல மாட்டாங்க. டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்களின் அறவழி போராட்டத்துக்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் டெல்லி காவல்துறையால் இழுத்து செல்லப்பட்டும் குண்டுக்கட்டாக தூக்கி சென்றும் கைது செய்யப்பட்டது ஜனநாயக உரிமைகள் மீதான அப்பட்டமான தாக்குதலாகும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு போட்டாங்க. சரி, இதே மாதிரி தானே நீங்க குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போய், வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் நீங்களும் அறவழியில் போராடிய இடதுசாரி அமைப்புகளைச் சேர்ந்த மாணவர்களை, தோழர்களை கைது செய்திருக்கிறீர்கள் தமிழ்நாடு காவல்துறை. இப்ப அப்ப நீங்க இது என்னது வம்பா போச்சு? டெல்லியில ராகுல் காந்தியை கைது பண்ணா இவரு கண்டிப்பாங்களாம் இவங்க டிவிகே ஹெட் குவார்டர்ஸ். ஆனா இவங்க விஜய் அண்ணா அரசு, இவர்களுடைய காவல்துறை இங்க இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளை, இளைஞர்களை இதே மாதிரி குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் கைது செய்வாங்களாம். என்ன சார், நீங்க யாருக்கு வேலை செய்றீங்க? பாஜகவுக்கு தானே? உண்மையை சொல்லுங்க. பாஜக ஆதரவா தானே வேலை செய்றீங்க. இல்லைன்னா இதுல ஒரு இடத்துல கூட, இப்ப அடுத்த இந்த அறிக்கை வாசிக்கிறேன் பாருங்க. நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டது முதலே அதன் மீது நம்பகத்தன்மை குறைகிறது, பிளா 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 நிறைய எப்படி போட்டிருக்காரு. போட்டுட்டு கடைசியா நீட் தேர்வால் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் பாதிப்பிற்குள்ளாவது நின்றபாடில்லை. எனவே ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். வலியுறுத்துவாங்க. நீட் தேர்வை மோசமாக நடத்தக்கூடிய, மாணவர்களை பாதிக்கக்கூடிய விதத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசை கண்டிக்கிறோம். வாயில வந்துடாது, வாயில புண்ணு வந்துடும் சொல்லிடாதீங்க. விஜய் சார்வால் சொல்லிடாதீங்க, வாயில புண்ணு வந்துடும் சார்வால். ஆமா, இதையுமே விஜய் சொல்லி இருக்கிறாரா? மாட்டாரு. ஏன்னா மோடி அங்கிருந்து நினைச்சுவாரு. ஆமா, அப்ப முதலாளி சொன்னபடிதான் கேட்க வேண்டும் என்று இந்த மாநில அரசு முடிவு செய்திருக்கிறதா என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன். உங்களுக்கு முதலாளி யார்? உங்களுக்கு வாக்களித்த மக்களா, மோடியா, பாஜகவா? ஏன் இந்த இடத்துல இந்த அறிக்கையிலங்க முதல்ல ஃபர்ஸ்ட் விஜய் எதையுமே அறிக்கை கொடுக்கல ஒண்ணு. அடுத்தது டிவிகே ஹெட் குவார்டர் சேர்ந்து வந்த அறிக்கையில பாஜக அப்படிங்கிற 3 வார்த்தையோ அல்லது மோடி அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்களோ, பாஜக அந்த 3 எழுத்துக்களையும் சொல்ல மாட்டாரு, மோடிங்கிற அந்த 2 எழுத்துக்களையும் உச்சரிக்க மாட்டாருன்னு சொன்னா, மோடியையும் பாஜகவையும் நேரடியாக பெயர் குறிப்பிட்டு எதிர்ப்பதற்கு திராணியற்ற ஒரு அரசு இன்றைக்கு மாநிலத்தில் அமைந்திருக்கிறது தாவேக அரசு. நான் பகிரங்கமா குற்றச்சாட்டுறேன், திராணியற்ற அரசு. சரி, ரைட். இப்ப இவங்க அறிக்கை இப்படி. இப்ப உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அவர் தெளிவா சொல்றாரு, நீங்க அப்புறம் இந்த போராட்டம் யார் நடத்துறா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி.
இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற பேரை கூட சொல்லவில்லை யாரு, டிவிகே ஹெட் குவார்டர்ஸ். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் நடத்தும் போராட்டத்தை குறிப்பிட்டு சிஜேபி முன்னெடுப்பில் டெல்லியில் போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் போராடுவோரை கைது செய்வது என்பது நீட் விஷயத்துல ஆளுங்கட்சியின் இரட்டை வேடத்தையே காட்டுகிறது. அடுத்த வார்த்தை, ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான, பாஜக தைரியமா சொல்றாரு, அந்த தைரியம் வேணும் யாருக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த தைரியம் இருக்குது. பாஜக சொல்லுங்க விஜய் சார், சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி வீட்டுல ஒரு 10 வாட்டி கண்ணாடியை பார்த்து பாஜக 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 அப்படி சொல்லி பழகுனீங்கன்னா வந்துடும். மோடி அரசு மோடி அரசு, பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. மோடி அரசு பாஜக அரசு சொல்லுங்க. பயமா இருக்கா? பயமா இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க வெறும் திமுக எதிர்ப்பை வச்சு மட்டுமே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சிட்டு ஒன்றிய பாசித பாஜக அரசுக்கு எதிரான கோபத்தை, அறச்சீற்றத்தை, அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை எல்லாம் மடைமாற்றி மறைத்து ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் திமுக தான் என்பது போல மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சு விட்டீங்க. அப்புறம் எப்படி பாஜக நீங்க பேசுவீங்க? இப்ப உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான போராட்டத்தை தனக்கு எதிரான போராட்டமாக கருதி முடக்கும் இந்த அடக்குமுறையை சோஃபா மாடல் அரசு உடனே நிறுத்தி கொள்ள வேண்டும், கைது செய்யப்பட்டவர்களை உடனே விடுவிக்க வேண்டும், என்னுடைய வன்மையான கண்டனங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. சரியா? ரைட். இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். யார் இந்த கரப்பான் பூச்சிகள்? அது பேசணும்ல. யார் இந்த கரப்பான் பூச்சிகள் அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் பேசுகின்ற போது ஒரு தகவலை சொல்கிறார். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய பலரும் கூட ஆம் ஆத்மி பார்ட்டியோடு தொடர்பில் இருந்தவர்கள். ஆம் ஆத்மி பார்ட்டி 2014, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப வினை விதைத்தவன் வினை அரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இது நிக்குது வரலாற்றுல. 2014 திடீர்னு ஒருத்தர் குல்லா வச்சுட்டு கிளம்புறாரு, ஞாபகம் இருக்கா? அண்ணா ஹசாரே, அவரே தான். ஊழல், இதே ஊழலை சொல்லித்தான் பாஜக ஒன்றியத்துல ஆட்சியை பிடிச்சது. இதே ஊழலை சொல்லித்தான் இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு தாவேக்கு ஆட்சியை பிடிச்சிருக்குது. ஆனால் 12 வருஷத்துல பாஜக இமாலய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் மீது எந்த நடவடிக்கையும் பாஜக எடுக்காது, காது கொடுத்து கூட கேட்காது. இங்க 60 நாள்ல ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இந்த அரசு உள்ளாகி இருக்கிறது. இவர்களும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு தந்திரம் இருக்கட்டும். இப்ப அந்த அண்ணா ஹசாரே குல்லாவெல்லாம் வச்சுட்டு போராடினாரு, ஞாபகம் இருக்கா? அந்த போராட்டத்திலிருந்து உருவானவர் தான் கிரண்பேடி. கிரண்பேடி ஏற்கனவே இருந்தவங்க காவல்துறை அதிகாரி. பட் பாலிடிக்ஸ்குள்ள அங்கிருந்து அவங்க வர்றாங்க. பாலிடிக்ஸ்குள்ள வர்றவங்க அவங்க பிஜேபியோட ஐக்கியமாய் என்ன செஞ்சிட்டாங்க, ஆளுநரெல்லாம் இருந்து அவங்க கிளம்பியாச்சு. அதே மாதிரி அண்ணா ஹசாரே போராட்டத்தில் இருந்து உருவானவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்றாரு, தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் டெல்லியில் ஆட்சியையே பிடிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, டெல்லியில ஆட்சியை பிடிக்குது ஆம் ஆத்மி. அதே அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி டெல்லியில ஆட்சியை பிடிச்சாரோ அதே மாதிரி அந்த அண்ணா ஹசாரே போராட்டத்தை ஏஏபி ஆம் ஆத்மி பார்ட்டி எப்படி உருவாச்சோ அதே மாதிரி ஐஏசி இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி, நான் அப்ப சத்தியம் தொலைக்காட்சி வேலை பார்த்துட்டு இருக்கனால ஞாபகம் குள்ளா வச்சுட்டு எல்லாரும் வருவாங்க. இந்த ஐஏசின்னு இதை போட்டுக்கிடுவாங்க. எல்லாரும் மனதுக்குள்ள நடமான மகாத்மா காந்தினே தான் நினைச்சு வருவான். எல்லாருக்குள்ளயும் வேற ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கம் பாஜகவை ஆட்சியில் அமர்த்துவது, மோடியை ஆட்சியில் அமர்த்துவது. அதான் அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அந்த நோக்கத்தோடு அன்றைக்கு அந்த போராட்டத்தை மோடி சரியாக பயன்படுத்தி கொண்டு 2014 ஆட்சியை பிடித்தார். ஆட்சி மாற்றம் ஒன்றியத்தில் ஏற்பட்டது. அதே மாதிரி இப்ப அந்த ஆம் ஆத்மியோடு பயணித்தவர்கள் தான் இதில் இருக்கக்கூடிய பல பேர் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில சொன்னார். இப்ப இவங்க, நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இது எங்கேருந்து உருவாகுது? ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்த காலத்து இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகளை போல காக்ரோச்சுகளை போல இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதையே தலைப்பாக்கி ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஆரம்பிச்சு அதனுடைய நிறுவனர் வெளிநாட்டுல இருந்தாரு, அவர் இப்ப இங்க இந்தியாவுக்கு வந்துட்டாரு. வந்து எங்கிருந்து இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல, கபகபகபகபகபகன்னு டெல்லியில குமிறாங்க. போராட்டம் பெருமளவு கூடுகிறது அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு தனிப்பட்ட இளைஞரால் இத்தனை இளைஞர்களை திரட்டி விட முடியுமா? அது பெரிய கேள்விதான். அது உள்ளபடியே டவுட். அப்ப இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளத்தை சமூக வலைதளங்களின் மூலம் மட்டுமே திரட்டி விட முடியுமா? அதுலயும் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அப்போ இதுக்கு பின்னாடி
யாருக்கோ ஏதோ அரசியல் கணக்குகள் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஐயப்பாட்டை அரசியல் நோக்கர்கள் வைக்கிறார். அது யாரு தெரியாது, அது என்ன அரசியல் நோக்கு தெரியாது. ஆனால் யாருக்கோ ஏதோ அரசியல் நோக்கங்கள் இதன் பின்னால் இருக்கக்கூடும் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. சரி, சரியோ தப்போ அவங்க களத்துக்கு வந்திருக்கிறாங்க, போராடுறாங்க, பாஜகவை எதிர்க்கிறாங்க. அந்த இடத்தில் இருந்து இதை அணுகணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் இன்றைக்கு இந்த போராட்டத்தின் நோக்கம் நன்மையான நோக்கம், சரியான நோக்கம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் முற்று முழுவதுமாக இவர்களுடைய உண்மையான நோக்கமும் மக்கள் நலனுக்கானதாக மட்டுமே இருந்தால் அதுல நமக்கு அச்சம் இல்லை. இவர்களை நம்ம என்ன செய்யலாம், உள்ளபடியே வரவேற்கலாம், பாராட்டலாம். ஏன்னா அண்ணா ஹசாரே வந்து ஒரு அனுபவம் நமக்கு ஏற்கனவே இருக்கு. அந்த மாதிரி 10 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷத்துல மோடி இருக்கிறாரு. பாஜக அரசின் மீது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன இழக்குது, நம்பிக்கை இழந்து கொண்டு வருகின்ற ஒரு சூழலில் இதற்கு மாற்றாக வேறு ஒரு ஏற்பாட்டை, வேறு ஒரு அரசியல் கணக்கை யாரேனும், நான் சொல்றது பெரும் முதலாளிகளோ கார்பரேட்டுகளோ திட்டமிட்டு ஏதேனும் ஒரு இடத்துல இது போன்ற ஒரு ஒரு அரசியல் போக்கை நோக்கி நகர்த்துவதற்கு ஏற்கனவே உலகின் பல நாடுகள் அந்த உதாரணம் இருக்கு. அதனால நமக்கு ஒரு சின்ன என்ன இருக்கு, ஒரு சின்ன கவனம். இப்போ இடதுசாரி அமைப்புகள் போராடுது, நம்ம கண்ணை மூடிட்டு ஆதரிச்சிடலாம். அவங்க மேல நமக்கு எந்த இடதுசாரி அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கிறதே தவிர இடதுசாரி கட்சிகளின் மீது நமக்கு என்ன கிடையாது, எந்த பயமும் கிடையாது, எந்த அச்சமும் கிடையாது. ஏன்னா பன்னெடுங்காலமாக இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்போ இப்போ டைஃபி வர்றாங்க, எஸ்எஃப்ஐ வர்றாங்க, ஏஎஸ்எஃப் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒய்எஃப் வருது அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியோ அதனுடைய மாணவர் அமைப்புல போராடுதுன்னா அது முற்று முழுவதுமாக நம்ம வந்து தைரியமா கண்ணை மூடிட்டு ஆதரிச்சிடலாம் இல்லையா? பாஜக ஒண்ணுத்துக்கு வருதுன்னா கண்ணை மூடிட்டு எதிர்த்தரலாம், தப்பு இல்லை, பாஜக எடுத்து. சோ இந்த இடத்துல அந்த சந்தேகம் பலருக்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. யார் இந்த கரப்பான் பூச்சிகள், யார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு வாதத்தை நேற்று அனைத்து ஊடக விவாதங்களிலும் பேசிய பலரும் வைத்த வாதம் இது. இப்ப நான் சொன்ன வாதம் பலரும் ஊடக விவாதங்கள்ல வச்ச வாதம். இடதுசாரி அமைப்புகளை தைரியமாக ஆதரிச்சலாம் அப்படின்னு சொல்றது எது என்னுடைய வாதம், என் கருத்து, அதையும் சொல்லிடுறேன். அப்ப இந்த ஒரு சூழல்ல எனிவே எப்படியாக இருந்தாலும் ஒரு பெரும் போராட்டம் இன்றைக்கு கிளம்பி இருக்கிறது. அந்த போராட்டம் பாஜக அரசின், பாசிச பாஜக அரசினுடைய ஆணவத்திற்கு சரியான சவுக்கடியை தந்திருக்கிறது. டெல்லியில மெட்ரோ ரயில் நிலையங்கள் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கின்றன. மெட்ரோ ஸ்டேஷன், மெட்ரோ சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இணையமே இல்ல, இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற கதவுகள் அடைக்கப்பட்டு ஏதோ வந்து எதிரி நாட்டுக்காரங்க படையெடுத்து வர்ற மாதிரி அங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, காவல்துறையினர் வந்து ஆயுதம் ஏந்தி துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க. இப்படியான ஒரு அசாதாரண சூழல் இன்றைக்கு டெல்லியில் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பும் இதே மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், விவசாயிகள் போராட்டத்தின் பொழுது விவசாயிகள் இதே மாதிரி ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்பொழுதும் டெல்லி இதே மாதிரி அல்லோலப்பட்டுச்சு. இப்பொழுதும் டெல்லி இதே போல அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் டெல்லியில் இந்த போராட்டம். சரி, இந்த போராட்டத்துக்கு அடிப்படையான காரணம் என்ன, அதை சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, இதுதான் இந்த போராட்டத்தினுடைய அடிப்படை காரணம். தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது பிரதான காரணம். நீட் அப்படிங்கிறதே ஒரு மோசடி அப்படிங்கிறத முதலில் சொன்னது தமிழ்நாடு. நல்லா புரிஞ்சுக்க, முதலில் எப்பொழுதுமே தமிழ்நாடு முதல்ல சொல்லும். அதை எவனும் கேட்க மாட்டான், கேட்கன்னு சிரிச்சு வைப்பான். ஏன்னா பெரும்பாலும் தமிழ்நாடு சொல்லுன்னு சொல்றதை விட திமுக சொல்லும், அப்படி வச்சுக்கலாம். திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், திமுகவினர், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், பெரியாரிஸ்டுகள் இதை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த போது கலைஞர் கடுமையாக எதிர்த்தார். இது மருத்துவ கல்வி பயில வேண்டும் என்ற சாமானிய பிள்ளைகளின் கனவை நசுக்கும் செயல் என்று கடுமையாக எதிர்த்தவுடன் காங்கிரஸ் ஆட்சியில அதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரும்பாத மாநிலங்கள் இதை செயல்படுத்த வேண்டாம்னு ஒரு விலக்கு கொடுத்துட்டாங்க. அதனால மற்ற மாநிலங்களில் நீட் தேர்வு நடந்தாலும் தமிழ்நாட்டில் நீட் விலக்கு இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் அவசர அவசரமாக தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டை கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் மரணமடைந்த பிறகு நீட்டு வேகம் எடுக்க தொடங்கியது. நல்லா புரிஞ்சுக்க, நீட்டு வந்து வேகமா அப்புறம் வந்து ஒவ்வொரு ஒன்றும். அப்போ பலரும் இங்கே வந்து பல மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அபாயம் இருந்துச்சு. நீட்டுக்கு எதிராக ஒரு பெரும் உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார் உதயநிதி ஸ்டாலின். சென்னையில வள்ளுவர் கோட்டத்துல ஒரு நாள் முழுவதும் அந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. நானும் அதில் கலந்து கொண்டு உரையாற்றினேன். அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொன்னாரு,
அன்னைக்கு அதிமுக நோக்கி சொன்னாரு, நாங்க வர்றோம், நீங்க கூட வாங்க, எல்லாரும் போவோம், ஒன்றிய அரசு போய் அழுத்தம் கொடுப்போம். நீட்டு விலக்கு வந்துச்சுன்னா அதோட கிரெடிட்டை யார் வேணாலும் எடுத்துக்கங்க. திமுக கூட அந்த கிரெடிட் வேண்டாங்கிற அளவுக்கு கடும் போராட்டங்களை திமுக பலமுறை செய்திருக்கிறது. திமுகவுடைய மாணவர் அமைப்பு பலமுறை செய்திருக்கிறது. இப்ப இந்த அரசு தாவேக அரசு வந்த பிறகு திமுக ஆட்சியில் இருக்கும்போது இதற்காக சட்டம் இயற்றி அனுப்பியது. ஆனால் அந்த சட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துச்சு. இந்த அரசு வந்த பிறகு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. இன்னும் சொல்ல போனா விஜய் ஒரு கட்டத்துல பேசினாரு, டாக்டர் மட்டும்தான் படிப்பா, மருத்துவம் மட்டும்தான் படிப்பா அப்படின்னு மாணவர்களுக்கு பரிசீலிக்கும் விழாவில் பேசியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மருத்துவம் மட்டும்தான் படிப்பா அப்படின்னு பேசினாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், அதை அப்படியே விட்டுச்சு. அப்ப இவரை பொறுத்தளவுல நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறதான் ஒரு ஒரு ஒப்புக்கு திமுக எதிர்க்குது, நம்ம எதிர்க்கலைன்னா நமக்கு பாஜக முத்திரை குத்திடுவாங்க, அதனால நானும் வழிமொழிகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த அரசு வந்த பிறகு நீட் எதிர்ப்பிற்காக காத்திரமான எந்த முயற்சிகளையும் செய்யவில்லை. மாணவர்களுடைய தன்னெழுச்சியான போராட்டத்தையும் இந்த அரசு முடக்குகிறது, அடக்கி ஒடுக்குகிறது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்பதையும் பதிவு செய்து, மோடி அரசின் பாசிச போக்கையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய இந்த ஜனநாயக விரோத போக்கையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது பாசிசம் என்றால் இது பாயாசமானு கேட்டு பாசிச உணர்வை மழுங்கடிக்க செய்ததின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் ரகசியம் இதுதானா என்பதையும் விஜய் அவர்களுக்கு கேள்வியாக விடுத்து, நேற்று திருக்குறள் அறிவு அவர்கள் பாடகர் விஜய்க்கான அந்த பாடலை, கட்சிக்கான அந்த கொள்கை பாடலை எல்லாம் கூட அவர் தான் பாடினதா சொல்றாங்க. அவர் நேற்று தலைமைச் செயலக வாயிலில் அவர் தன்னுடைய ஜனநாயக ரீதியான எதிர்ப்பை பதிவு செய்ய வந்தபோது அவரும் கைது செய்யப்பட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவர் விஜயை பார்ப்பதற்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்று செய்திகள் வெளியாச்சு. அவர் விஜயை சந்தித்து விட்டு புறப்பட்டார் என்று செய்திகள் வெளியாச்சு. அறிவை அனுப்பி வைத்தார் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு செய்தி வெளியாச்சு. உங்களுக்கு புரியுதா? அறிவை அனுப்பி வைத்தார் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு செய்தி வெளியாச்சு. பார்த்திருப்பீங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரியவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்ப இன்னைக்கு திருக்குறள் அறிவு என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் விஜயை சந்திக்கவில்லை, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை மட்டும்தான் சந்தித்தேன் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆக திருக்குறள் அறிவு அவர்களை ஏதோ விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து அவருடைய உணர்வுகளை கேட்டு அறிந்தது போல ஒரு செய்தி நேற்று வெளியாச்சு. அதுவும் பச்சையான பொய், உண்மைக்கு மாறான தகவல் என்பது இன்றைக்கு அறிவு அவர்களுடைய சமூக வலைதள பதிவுகளின் மூலம் நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த அரசு, குறிப்பா இந்த முதலமைச்சர் எதற்கும் வாய் திறக்க மறுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். நாட்டில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்கள் எதை குறித்தும் வாய் திறக்க மறுக்கும் இந்த முதலமைச்சரை நீங்கள் அவர் தாடி அழகா இருக்கு, மீச அழகா இருக்கு, கோட்டு அழகா இருக்குன்னு நினைச்சு இன்னும் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள் ஒரு கருத்து வருது, அதை சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். வட இந்தியர்களை வடக்கன்னு சொல்லி இங்க கொஞ்சம் பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர், எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. பல பேர் வட இந்தியர்கள் ஏதோ புரிதலற்றவர்கள் என்பது போல தமிழ்நாட்டுல தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டுல நாம கற்றிருந்த சமூகம் என்று நம்ம பல காலம் சொல்லி பேசிட்டு வந்தோம். அது உண்மையும் கூட. பல இடத்துல நீங்க ரேஷியோ அடிப்படையில் பாத்தீங்கன்னா, கல்வி அந்த அகாடமிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாம பல இடத்துல முன்னாடி தான் இருக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு வட இந்தியா தீரத்துடன் போராட தொடங்கிவிட்டது. தமிழ்நாடு திரைத்துறையின் பின்னால் போய் மயங்கி கிடக்கிறது என்று சொன்னால், மற்றதை உங்க முடிவுக்கே விடுறேன், நிறைவு செய்கின்றேன். தமிழ் கேள்வி தொடர்ந்து பாருங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.